பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு ஆய்வுக்கு வந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் எம்பி சச்சிதானந்தம், எம்எல்ஏ ஐபி செந்தில்குமார் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் என இரு அணிகளாக பிரிந்து மனு அளிக்க வந்தனர். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, இவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவில் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? கண்டிப்பாக ஷாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட அடிவாரம் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு கிரிவல பாதை அடைக்கப்பட்டு சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் முழுவதும் அகற்றப்பட்டு எந்தவிதமான வாகனங்கள் கிரிவல பாதையில் செல்லாத வகையில் தடுப்புகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் எண்மண் எண் உரிமை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று பழனி கோவிலுக்கு ஆய்வுக்காக வந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர் வருகையின் போது சாலையோர வியாபாரிகள் சார்பில் எண்மண் எண் உரிமை குழுவினர் தேவர் சிலை முதல் தண்டாயுதபாணி நிலையம் வரை பேரணியாக வருவதை தந்தனர். அப்போது போலீசார் பேரணியாக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி நீதிபதியிடம் மனு அளிக்க 10 பேர் மட்டும் அனுமதிக்க வருவார்கள் என நீதிபதியிடம் மனு அளித்து வருகின்றனர். இதில் வருகின்ற கார்த்திகை, மார்கழி, ஐயப்ப பக்தர்கள் வருகையும் தை போன்ற முருக பக்தர்கள் சீசனை நம்பிதான் 6 மாத வாழ்வாரத்தை நடத்தி வருவதாகவும் அடுத்து வருகின்ற சீசன் நேரத்தில் தங்களுடைய வாழ்வாரத்தை நடத்திட வழிவகை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கிரிவல பாதையில் உள்ள தடுப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தி தங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்த் தலைமையிலான ஒரு 6 விதமான கோரிக்கைகளை வழங்கியிருந்தனர். அதே போல எண்மண் எண் உரிமை குழு சார்பில் 15 விதமான கோரிக்கைகளை நீதிபதியிடம் வழங்கியுள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.